நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா மதியட்டான் ஓடை. இது பேர் நம்ம வீடியோ போடும்போது எல்லாம் மென்ஷன் பண்ணி தான் போடுறோம், இந்த ஸ்பாட்டு இந்த இடம் அப்படின்ட்டு. நிறைய பேர் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் கேட்கீங்க, அதனால தான் திருப்பி சொல்கிறோம். இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து வலை கட்ட தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வலையை கட்ட ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அந்த இடத்த தாவு பார்க்கல இன்னும் வரைக்கும். கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியிருக்கு. சல்லுன்னு இறங்கிட்டதுக்குள்ள என்ன நீந்தி தான் போகணுமா? இந்த இடத்த நம்ம பார்க்கல, அதனால தான் இப்போ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. நம்ம உள்ளே இறங்கி பார்த்துருந்தோம்னாக்கும் நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக கட்டுவோம். ராலு மேலே வந்து ப்ரோ, ராளுக்கு தெரிக்கிறத பாருங்க. ரால் தெரிக்குது அந்த அளவுக்கு. கரையில தான் மறிக்க முடியுது. அப்படியா? எனக்கு எட்டாத அளவுக்கு இங்கே வா, ரால் இருக்கு பாருங்க, தெரிச்சு மேலே விழுந்துட்டு. மீன் உழக்கிறத பாருங்க, இந்த முள்ளை ஒட்டி ஃபுல்லாக மீன் தான். டீப் வேணும்ண்ணா கண்டிப்பா. பாருங்க பாருங்க மீன் கூட்டத்தை பாருங்க. ஏ அப்பா, அங்கே ராலை பாருங்க, எவ்வளோ ரால் தெரிக்க பாருங்க. ஆமாம், வீச்சில் போட்டுருவோம். அப்படியா? திடீர்னு தாவா இருக்கு, திடீர்னு மேடை இருக்கு. சரியான உலக்கு உலக்குது இந்த முள்ளை சுற்றி. என்னாச்சு? அப்படியே ஸ்ட்ரைட்டாக லைட்டாக நீச்சல்லே போயிருங்க. அப்படி விட்டுட்டு சரி. அது இழுத்துருவான் கரகரன்னு. வலை கட்டிட்டோம். வலை கட்டிட்டு வரும்போது இங்கே பாருங்க கெளிரு தெரியுதுங்களா? கெளுத்தி அடிச்சிருக்கு. நம்ம முள்ளை ஒடிச்சு தான் போட்டிருக்கோம், எனக்கு கைகாலில் குத்திடக்கூடாது அப்படின்ட்டு. இதில் ஒரு கிளறு கிடக்கு, வெளியே ஒரு ஜிலேபி, 2 ஜிலேபி தூக்கி போட்டோம் ஓடிட்டு. ஒரே ஒரு மணலை கிடக்கு, அதையும் காட்டுறேன். உயிரோடு தான் இருக்கான், சட்டை அடிச்சிட்டு. மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா? நல்ல பருவம் மணலை தான். இந்த வலைக்கு வந்து இந்த மாதிரி சைஸ் மணலை தான் மாட்டும். இதை டக்குன்னு கையில் காட்ட முடியாது, உயிரோடு இருக்குது, உருவி போயிடும். அதனால தான் இப்படி பிடிச்சி காட்டுறேன். கரில் தூக்கி வேணால் போடுங்க. ஆமாம், மொத்தம் மீன் பிடிச்ச பிறகு காட்டுறேன். மீன் எல்லாம் கை பார்க்கும்போது காட்டுறேன். பாருங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓட விடாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதில் பிடிச்சி மணலை மீன், பாலை மீன் எது இருந்தாலும் சரி இங்கனக்குள்ளே சமைச்சு சாப்பிட போகிறோம். வெறித்தனமான சாப்பாடு இன்றைக்கி, அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். குட்டி தானே? ஒரு மீன் பிடிச்சிக்கோ, செப்பிலி. நான் கைதுக்குள்ளே நிறைய கிடக்கு காட்டுறேன். கொடுவாலாம் எதிர்பார்த்தோம், செப்பிலி தான் கிடச்சிருக்குண்ணா. ஆமாம், கொடுவா வந்து கொஞ்சம் நேரம் நான் இன்னொரு கச்சா தட்டு வந்திருக்கணும்ண்ணா. அப்போ வலையை கட்டிட்டு வந்துட்டோம். இதில் இந்த பிடிச்ச மீன் கிடக்கு பாருங்கள். பாலை கிடக்கு, மணல் கிடக்கு, ஜிலேபி கிடக்கு. இது போக நம்ம வெரைட்டி வந்திருக்கோம்.
பாருங்க செப்புடி, ஜிலேபி, இன்னும் எல்லாம் பேக்கில் போயிடுச்சு. பாருங்க மணலை. இன்றைக்கி தான் நம்ம பொரிச்சு வெயிட்டாக சாப்பிட போகிறோம். எல்லாம் பருவட்டு மீன் தான். நம்ம வந்து இன்றைக்கி பருமலை தான் கொண்டு வந்தோம். பொடிச்சு எதுவும் கொண்டு வரல. பொடிச்சு கொண்டு வந்தால் அள்ள முடியாது. வளைச்சி வளைச்சி கிடக்காதான் குத்திச்சின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. முதல்ல எடுத்துமா அந்த செத்து போன மீன் தானே, அதான் பார்த்து போய் உயிரோட இருந்து போய் விதிப்பப்பட்டது இந்த இடத்துல என் மறிச்சு வச்சிருந்தீங்கல்ல அந்த எடுத்துதானே. பாருங்க நண்பா, இப்போ பிடிச்ச மீனை பாருங்க. இவ்வளோ நேரத்துக்குள்ள பிடிச்ச மீன் இதான் நல்ல சைஸு. அது மாதிரி சரியான பரவலா சைஸ் கிடக்கு மணலை மீனும். இன்னும் ப்ரோ வந்து வீச்சோல போட போகிறேன்னு இருக்காங்க. அதையும் போட்டு பார்த்துருவோம். அதையும் போட்டு என்னத்தையோ அம்முடுதான்னு பார்ப்போம். இதை பாருங்க, நம்ம ப்ரோ வந்து வீச்சோல போட போகிறாங்க. நானலுக்குள்ளே எப்படி போகிறாங்க பாருங்க நைஸாக. மீன் அதில் நிற்கி பார்த்துக்கோங்க. அதான் அப்படி போகிறாங்க. வீச்சோல போகிறதுல கொஞ்சம் நாசுக்காக தான் போகணும். இப்போ ஒரே அடிப்பாங்க, எதாவது வருதுன்னு பார்த்துருவோம். போட்டாங்க. வீச்சோல எரிஞ்சிட்டாரு. எதாவது படுதான்னு பார்ப்போம். தண்ணி ஆனால் பயங்கரமாக இழுவையில் இருக்குது. இழுத்து போய்கிட்டு இருக்குது. மீன் பட்டிருக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குன்னு பார்ப்போம். வலை இதில் சிக்கிரிஞ்சி லைஸை தட்டி விட்டு நைஸாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. பார்ப்போம், வெளியே எடுத்தால் தான் தெரியும். அரிப்பா ஒரு ஜிலேபி கூட படலையா? ஐயோ, ரெண்டாவது வீச்சு வீசுகிறாங்க. இதில் எதாவது வருதுன்னு பார்ப்போம். வீச்சோல்ல இதான் ஒரு அங்கே பாருங்க, உள்ளே இறங்கி தட்டிகிட்டு இருக்காது. எதுலேயும் மாட்டிட்டுனா நம்ம இழுக்க முடியாது. உள்ளே இறங்கி தான் தட்டி ஆகணும். இழுத்திங்கன்னா வலை கிழிஞ்சிரும். அது நரம்பு வலையாக இருந்தாலும் சரி, நூல் வலையாக இருந்தாலும் சரி, எந்த வலையாக இருந்தாலும் கிழிஞ்சிரும். மேலே ஒரு ஃப்ளைட் போகுது பார்த்தீங்களா, சத்தாதான் அப்படி கேட்கு கிடக்கு. இப்போ வலையை எடுத்துகிட்டு வந்துட்டு வந்து பாருங்க. ஜிலேபி இந்த பாட்டத்தில் ஃபுல்லாக ஜிலேபி நிறைய கிடக்குங்க. உள்ளே கிடக்கு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இந்தா பாருங்க, இப்போ தெரியுதுங்களா? நான் பாருங்க, நெட்டுக்கு மீன் கிடக்குதுல, தெரியுங்களா? இப்போ நம்ம கழிக்கல, வெளியே இருந்தால் கழிக்க போகிறோம். அதான் வலை எடுத்துகிட்டு வந்தோடனே உங்களுக்கு பதிவிடுறேன். இதான் இதில் பாருங்கள், இது பாலை மீன், இது மணலை, பக்கத்தில் ஜிலேபி, அடுத்து ஒரு மணலை. மேல் வலையில் பட்டது. இப்போ கீழ் வலையில் பட்டதை நான் காட்டியிருப்பேன். இப்போ நம்ம ப்ரோ வந்து இப்போ அந்த மீனை வந்து கழிக்காங்க. அது மெதுவாக எடுக்கணும். அதை எங்கிட்ட இப்படி சுற்றி இருக்குன்னு பார்த்து எடுக்கணும், அவ்வளோதான். பாலை மீன்லாம் சரியான சைஸ். அவங்க எடுத்து கையில் வச்சு காட்டுவாங்க பாருங்கள். நம்ம அந்த மீன் தான் டார்கெட் பண்ணி வந்தோம், அந்த பருவட்டு கண்ணியை தூக்கிட்டு. இல்லைன்னா நம்ம பொடி கண்ணு வச்சு நம்ம மீன் பிடிக்க பார்த்துருப்பீங்க. அதை பாருங்கள், மீன் சைஸை பார்த்தீங்களா? அதை பாருங்க, அது கையை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. உங்களுக்கு வந்து இதில் வீடியோஸில் வந்து சின்னதாக தெரியுங்கிறதுக்காக தான் அவங்க கையில் வச்சு காட்டுறேன் மீன் எவ்வளோ சைஸாக இருக்குது அப்படின்னு. ஆமாம், இந்த பாலை வந்து சின்ன பாலை பிடிச்சிருப்போம், பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஆனால் சின்ன மீன் சாப்பிடலாம்பா. சின்ன மீன்லாம் நீங்கள் அழிச்சிருந்தீங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் பிடிப்போம். இல்லைன்னா நாங்கள் தண்ணிக்குள்ளே விட்டுருவோம். நீங்கள் நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம போட்ட வீடியோஸ்லேயே நிறைய மீனை நாங்கள் தண்ணிக்குள்ளே கழிச்சு விட்ருவோம். ஷார்ட் வீடியோலாம் பாருங்கள், அவ்வளோ மீன்லாம் நாங்கள் விடணும் அவசியமாக பாருங்கள். நல்ல மீன்லாம் விடுவோம். எல்லாம் யாருக்காக? நம்ம நண்பர்கள், உங்களுக்காக மட்டுமே. உங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அழகான காட்சிகள் எல்லாத்தையுமே நாங்கள் பதிவிடுறோம். பார்க்குற நண்பர்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்கள் வீடியோ போடுறோம், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த பெல் பட்டனே அமைக்கிருங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாருங்கள், பாலை மீன் பாருங்கள், அதுவும் சரியான சைஸ் தான். அவங்க கையில் வச்சுருக்காங்க. மணலை நம்ம முதல்ல காட்டினது பாலை மீன், இப்போ வந்து மணலை. ரைட்டு, அடுத்து இன்னும் மீன் கிடக்கு, அதையும் கழிக்கட்டும். மொத்தமாக கழிச்சிட்டு காட்டுறோம். அந்த மணலே வருங்க. நம்ம உங்களுக்கு அவ்வளோ மீன் எடுக்கிறத காட்டணுன்னீங்களேன், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடணும்பா. தண்ணி வந்து இது எட்டாத இடம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதான் வலை உள்ளே கெட்டி நம்ம கழிக்கிறத காட்ட முடியல. இப்போ பாருங்களேன், நம்ம ஒரு முட்டளவு தண்ணின்னு வைங்களேன் காட்டிடலாம். உள்ளே வீடியோ செல்லில் கொண்டு போயிடலாம், கேமரா கொண்டு போயிடலாம், எல்லாம் பார்த்துடலாம். கழுத்தளவு அவர் எவ்வளோ தூரம் நனைஞ்சிருக்காருன்னு பாருங்களேன். மண்டை மட்டும்தான் நனையாமல் இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கோம். நம்ம செல்லை எப்படி கொண்டு போக முடியும், நீங்களே வச்சு பாருங்கள். அதனால தான் நம்ம அந்த தண்ணிக்குள்ளேருந்து கழிக்கிறத காட்ட முடியல. வலை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வெளியே வச்சு கழிக்கிறோம். வலை விடுறதை பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ வந்து
எல்லாத்தையும் கழிச்சிட்டு காட்டுறேன். இனிமேல் அப்படியே சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். வீடியோஸை கண்டினியூவாக பாருங்கள். ப்ரோ அப்பமே இருந்து கை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. 1-2 ஜிலேபி இன்னும் இல்லை, கிடக்க தான் செய்யுது, திறக்கிட்டே இருக்காங்க. நம்ம மொத்தம் பிடிச்ச மீனை காட்டுறோம் பாருங்க. பாருங்கள், பாலை மணலை எல்லாமே கொஞ்சம் உயிரோடு இருக்குது. கீழே தட்டினோம்னா இந்த பக்கத்துலேயே தண்ணி இருக்குது. இங்கிட்டும் தண்ணி இங்கிட்டும் தண்ணி எல்லோரும் தான் பக்கத்தில் ஒரு சின்ன திண்டில் தான் நிற்கும். கீழே தட்டி காட்டிடுவேன், தட்டினா வெளியே ஓடிடக்கூடாதுன்ட்டு கச்சாத்திலே வச்சு காட்டுறேன். நம்ம கழுவுறதை பார்ப்போம். இவ்வளோ நேரம் நம்ம மீன் பிடிக்க பார்த்துருப்பீங்க. நம்ம மீன் கழுவிட்டு இருக்கோம். அந்த பாருங்கள் எவ்வளோ மீன் கழுவிருக்கோம் பாருங்கள். ப்ரோ நான் சேர்ந்து தான் கழுவணும். இதில் என்னென்னா அவ்வளோத்தையும் காட்டணும்னா உங்களுக்கு டைம் அதிகமாகிடும். அதனால தான் உங்களுக்கு அதிகமாக காட்டலை. இந்த அவ்வளோத்தையும் செல்லெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம குடலை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கருப்பாக இருக்கும். இது வந்து நம்ம நைஸாக தேய்ச்சி எடுத்துடணும். சொல்லப்போனால் கழுவுனது காட்டுறேனே, இது லேட்டாகும். எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள், பிளாக் எதுவுமே இருக்காது. இப்படி நல்லா நீட்டாக கழுவிக்கங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன். இனிமேல் இதை நல்லா அலசிட்டு இனிமேல் குறுக்கு கோடு போட்டு நம்ம அப்படியே பொரிச்சிட வேண்டியதான். நல்லதில்லை கழுவு வந்திருக்கோம் பாருங்களேன், பார்க்க வருங்க. அப்புறம் நான் ஓசெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். செம்மையான கிடைக்குதா, செம்மையான ஸ்பாட்டாக இருக்கேன். அதில் வைங்க அப்படியே வைங்க. அவ்வளோதான் பாருங்க நண்பா, செம்மையாக இருக்கு. அது நல்லா கழுவிட்டோம் ப்ரோ. நீங்கள் வந்து வைங்க, அது வெளில வச்சுட்டு தண்ணியே அதே வெளியே போயிடும். செம்ம பாருங்க, நல்லதில்லை கழுவியாச்சு. இன்னும் போய் மசாலா போட்டு நம்ம அப்படியே பொரிக்கிறது தான். மீனை பார்த்தீங்களா, கோடு பயங்கரமாக இருக்கேன் மீனில். மீன் எப்படி இதே மாதிரி நம்ம மசாலா தடவிட வேண்டியதான். மசாலா தடவிட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். வீடியோவை கண்டினியூ பாருங்கள். அதான் முதல்ல மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன், மிஸ் பண்ணிடாதீங்க எந்த இடத்தையும். பாருங்க நம்ம ஆள் எப்படி குளிச்சுட்டு இருக்காரு பாருங்க. தலை எண்ணெய் அதான் அருமையாக இருக்குது. சிலு 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 இருக்குது தலை நினைச்சோங்க. சட்டி பத்தாம வெளியே போட்டுருக்கணும்பா. சொல்ல போனால் வேற ஒன்றும் கிடையாது. அந்த சட்டி பத்தில் அதனால நான் வெளியே வச்சுருக்கோம். அந்த தட்டில் இருக்குது பார்த்தீங்களா, சட்டிக்குள்ளே போட முடியல, வெளியே போட்டிருக்கோம். அதான் கல்லுலேயும் போட்டோம் பாருங்க. 3 சட்டிலையும் மீன் கிடக்கு சொல்ல போனால். அதான் மீன் போட்டிருக்கோம். இவ்வளோ நேரம் அதில் கொண்டு வச்சுட்டோம். அங்கே பாருங்க, தண்ணி வந்து குறைஞ்சிட்டு இவ்வளோ நேரம் போராடி எரிய வச்சா தண்ணி ஆயிடுச்சு. அந்த அன்னைக்கு மேலே தூக்கி வச்சு அதில் கடந்ததெல்லாம் தூக்கி அடைச்சி வச்சுருக்கோம். அந்த ஸ்பாட்டை பாருங்க. ஆனால் ஸ்பாட் நல்ல ஸ்பாட் தான். என்ன இன்னைக்கு கொஞ்சம் காற்று அதிகமாகிட்டு பாருங்க. ஒரு ரவுண்டு இப்போ தான் பொரிச்சு எடுத்துருக்கோம். காற்று ஓவராக இருக்குது. அந்த ஒன்று தான் கொஞ்சம் சொதப்பிட்டு இன்னைக்கு. இதே நம்ம கேஸ் அடுப்பு வாங்கணும்னு பிளான் வச்சுருக்கோம். கேஸ் அடுப்பு வாங்கிட்டோமாக்கும் எங்கனாலும் வச்சு வெளுத்துருவோம். மீன் அப்படியே பஞ்சு பஞ்சாக தான் இருக்குது. என்ன வழி இருக்கா அப்படி வைங்க, வேற ஒன்றும் கிடையாது. அது ஓரமாக என்ன வழி நம்ம 2 நேரம் சாப்பிட போகிறாங்க. இப்போ நம்ம ஒரு மீனை ஒரு 2 ரவுண்டு போட்டு ஒரு ரவுண்டு சரியான டேபிள் தான். இந்த ரவுண்டு பருவட்டு போடுறோம். அது அதான் அடி. நிற்கும். அதாவது கல் செஞ்சு போட்டிருக்கோன்பா. மீனை பார்த்தீங்களா, கல்ல பாருங்க, கல்லை விட்டு வெளியே நிற்கும் மீன். நல்லா உருட்டி உருட்டி அந்த இப்போ பொறிக்க வேண்டியதான். நீங்களும் வாங்க சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நம்ம அருமையை பொறிச்சு கொடுத்துருவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் பார்த்தீங்கன்னாலும் வாங்க. மீன் சாப்பிட்றதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பொறிக்க நம்ம கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். எங்களை எங்கே பார்த்தாலும் சரி இந்த மாதிரி பொறிக்கிற கான்செப்ட் வந்துட்டோம்னா கட்டாயம் வாங்க. வாய் ஒன்று பிச்சு வாய் சாப்பிடுங்க. நல்லா வந்துருக்கு.
அருமையாக இருக்குண்ணே. வாங்க நண்பர்களே, வாங்க சாப்பிடுவோம். பாருங்க நம்ம சாம்பார்லனும் சாப்பிட கிளம்பிட்டாங்க பார்த்தீங்களா? எவருக்கு சொல்லுங்க, சாப்பிட்டுட்டு நல்லா ருசிச்சு சாப்பிட்டு சொல்லணும். எப்படி தெரியுது? உப்பு இருக்கா, என்ன இருக்கு, இது குறையுது, எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஆனால் ரொம்ப நேரம் ஊறிட்டேன்னு சொல்ல போனால் எங்களுக்கு வந்து அடுப்பு சொன்னால பார்த்தீங்களா, அதில் நனைஞ்சிட்டு நல்லா ஊறிடுச்சு மீன் சொல்ல போனால். அப்புறம் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க, ஒன் சைடு மேய்ஞ்சிட்டாங்க, அடுத்த சைடு ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, ஒன் சைடு முடிச்சு அடுத்த சைடு ஓடிக்கிட்டு இருக்கு. மீன் வந்து இப்போ மணல் மீன் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த ரவுண்ட் நம்ம வந்து பாலை போட்டிருக்கோம், அதையும் சாப்பிட்டு காட்டிடுவோம். இது சட்டி நிறைய மீன் இருக்குன்னு சொல்ல போனால் அதை பாருங்க. உங்கள்கிட்ட பொரிச்சு மொத்தமாக காட்டுறேன்னா எங்களுக்கு பொழுது போயிடும். அதனால தான் இப்போ பொரிச்ச உடனே நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாலை மீன் போட்டிருக்கோம். பாருங்க, அடுத்த ரவுண்டு போட்டோம். சத்தத்தை கேட்டிங்களா? போட்டு போட்டுன்னு எப்படி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சொல்ல போனால் பாலை மீன், நான் வந்து பாலை மீனுக்கு ஜாயின் ஆகிருக்கேன். அடிங்க அடிங்க 2 பேரும். பாருங்க மீனை பாருங்க. பாலை மீன் நல்லா இருக்காதுன்னு ஒரு நண்பர்கள் சொல்கிறாங்க, முள்ளா இருக்குன்ட்டு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்களேன், லெட்டாக அப்படி பேந்து வருது பாருங்க. நல்லா வந்துருக்கு, விற்கும் போதே நல்லா தருது. சூப்பராக பிடிச்சிருக்கு உப்புலாம். நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஸ்பாட்டில் வந்து நம்ம சாப்பிட்றது இது ஒரு புது அனுபவம். நிறைய நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம்னா பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி போட்டு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம பழைய வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம், அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். அப்படியே லட்டாக தான் வருது. கறித்துண்டு மாதிரி இருக்கு. ஏன்னா ஆனால் கரெக்டாக ஒரு 3 மீன் சாப்பிட்டோன்னீங்களேன், வயிறு அப்படி கம்முன்னு ஆயிடுவோம். இதே போல் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.